இப்போ கொஸ்டின் நம்பர் 7 படிக்கிறேன் பாருங்க. The book value of assets other than cash and bank அவனுக்கு கொடுத்துட்டான். கேஷும் பேங்க்கும் இல்லாமல் transfer to realization account is rupees 1 lakh. அதுக்கு அடுத்தது 50% of the assets are taken over by a partner அட்டல். அப்போ 1 லட்ச ரூபா மதிப்புள்ள அசட்ஸில் 50% அசட்ஸை வந்து யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா அட்டல் எடுத்துக்கிட்டாரு. அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. அதையும் எப்படி எடுத்திருக்காருன்னா 20% வந்து தள்ளுபடியில் தான் எடுத்திருக்காரு. அப்போ 1 லேக்ல வந்து 50% பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 50,000 ரூபாய் 50,000. அதில் வந்து 20% சொல்லி பார்க்கும்போது 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாரு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது எந்த வேல்யூ போட்டு எடுத்திருக்காருன்னா அவர் 40,000 தான் எடுத்திருக்காரு. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் முதல்ல வந்து சன்ட்ரி அசட்ஸுக்குள்ள என்ட்ரி போட்டுருவோம். ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு சன்ட்ரி அசட்ஸ் எவ்வளோ அமௌண்ட்னா 1 லேக் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் வந்து அட்டல் வந்து 50% எடுத்திருக்காரு. அதில் வந்து 20% தள்ளுபடியில் அதை எடுத்துக்கிட்டாரு. பாருங்க கால்குலேஷனில் 1 லட்ச ரூபாயில் 50%னா எவ்வளோ வருதுன்னா 50,000 ரூபா வருது. அதில் 20% தள்ளுபடி பண்ணிட்டாரு. அப்போ அந்த தள்ளுபடி பண்ண அமௌண்ட் எவ்வளோனா 10,000 ரூபா. அப்போ 50,000 ரூபாயில் 10,000 ரூபா மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது 40,000 தான். அதை வேல்யூ பண்ணி எடுத்திருக்காரு. இப்போ வந்து அதுக்குள்ள ஜேர்னல் என்ட்ரிஸ் இப்போ பார்ப்போம். பார்ட்னர்ஸ் வந்து அசட்ஸை எடுத்துக்கிட்டாவே அவங்கள டெபிட் பண்ணிடணும். யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்கள டெபிட் பண்ணணும். இப்போ யார் இங்கே எடுத்துக்கிட்டாருன்னா அட்டல் எடுத்திருக்காரு. இப்போ பாருங்களேன், அட்டல் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் என்ன வேல்யூ பண்ணி எடுத்திருக்காருன்னா வந்து 40,000. அடுத்தது பாருங்க, அடுத்தது படிக்கிறேன் பாருங்க. 40% of the remaining assets are sold at a cost of 30% on cost. அதாவது ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் எத்தனை பர்சன்ட்ஸ்னா வந்து 30%. இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது சாதாரண எப்படி போடுவோம்னா 30%னா 30 டிவைடட் பை 100 போடுவோம். இப்போ ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்னு கொடுத்துருக்கனால 30 டிவைடட் பை அந்த 100 கூட மேலே என்ன போட்டிருக்கீங்களோ அதை ஆட் பண்ணி போட்டுருங்க. 30 டிவைடட் பை 130 அந்த கால்குலேஷனில் நான் சொல்கிறேன் பாருங்க. ரிமைனிங் ஸ்டாக் ரிமைனிங் அசட்ஸ் எவ்வளவு 50,000 இருக்கு. அதில் 40% அசட்ஸ் வந்து எவ்வளவு வருதுன்னா வந்து 20,000 வருது. இப்போ இந்த 20,000 தான் அவர் வந்து ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்டில் விற்கிறாரு. எவ்வளோ விற்கிறாருன்னா 30% வந்து ப்ராஃபிட் ஆன் காஸ்ட். அப்போ நேரடியாக கூட நீங்கள் போட்டுடலாம், ஆனால் ஆட் பண்ணி போடணும். இப்போ பாருங்கள், இந்த இங்கே பாருங்கள் 100 ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட்டுனா வந்து 20,000. இப்போ வந்து ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 130 சொல்லி பார்க்கும்போது அதுக்கு கொஸ்டின் மார்க். அப்போ 130 மேலே போயிடுது, 100 கீழே வந்துடுது. அப்போ 20,000 இன்டூ 130 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 26,000. இது நீங்கள் தனியாக கூட கண்டுபிடிச்சு போடலாம். எப்படின்னா இந்த 20,000ல் முதல்ல ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் அதாவது 30 டிவைடட் பை 130 பார்த்து அடித்து போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுதுன்னா வந்து உங்களுக்கு 6,000 வரும். அந்த எகைன் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த 20,000 கூட இந்த ப்ராஃபிட் அமௌண்ட் 6,000 ஆட் பண்ணிங்கன்னா 26,000. அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இப்போ இதுக்கு எக்ஸ்பென்சஸ் இது ஜேர்னல் என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட், ஏன்னா நம்ம அமௌண்ட் ரியலைஸ் பண்ணிடுறோம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 26,000. அடுத்தது 5th ஒன் படிக்கிறேன் பாருங்க. $5% of the balance being obsolete. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 லட்ச ரூபா மதிப்பு உள்ளதில் 50% வந்து அட்டல். அப்போ 50,000 ரூபா மதிப்பு உள்ளதை அவர் 20% டிஸ்கவுண்டில் அவர் எடுத்துக்கிட்டாரு. அது கால்குலேஷன் வச்சு போட்டாச்சு. அடுத்தது ரிமைனிங் இருக்கிறது 50% இருக்குது. அதில் 40% வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்டில். மீதம் எவ்வளோ இருக்குன்னா 10% தான் இருக்குது. அந்த 10%ல் 5% வீணாக போயிடுச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது டிப்ரிசியேஷனே வச்சுக்கிங்களேன். ரிமைனிங் இருக்க 5% என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது 5% ஆஃப் தி பேலன்ஸ் பீயிங் அப்சல்யூட் ரியலைஸ்டு நத்திங், ஒன்றுமே ரியலைஸ் பண்ணல. அண்ட் ரிமைனிங் அசட்ஸ் ஆர் ஹேண்ட் ஓவர் டு எ கிரெடிட்டார் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் இஸ் லைஃப்.
மீதம் உள்ள 5% உள்ள அசட்ஸை வந்து நாம் வந்து கிரெடிட்டார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்போ கிரெடிட்டார்ஸ் வந்து எந்த ஒரு அசட்ஸ் எடுத்தாலும் அதுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நோ என்ட்ரி தான் சொல்லியிருக்கேன். அப்போ 5வது டிரான்சாக்ஷனுக்கு நம்ம நோ என்ட்ரி போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற சம்மு வந்து 8th சம்.